கொடி பூலோகத்துக்கு வந்த வரலாறு யாருக்குன்னா தெரியுமா? இந்த வெத்தலை கொடி வந்து பூலோகத்தில் எங்கேயும் கிடையாது, தேவலோகத்தில் இருந்த ஒரு கொடி. தேவலோக மங்கை ரொம்ப இந்த பூலோகத்தை சுற்றி பார்க்க வரும்போது சுற்றி பார்த்துட்டு அவங்க மேலோகம் போகும்போது அப்போ அவங்க இடுப்பில் சொறி இருந்த ஒரு வெத்தலை வந்து மிஸ் ஆகி இந்த பூமியில் வீதான் அப்படி வீழ்ந்தது. எங்கே பார்த்தாலும் வெத்தலை கொடியாக வளர்ந்ததுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதாவது இந்த வெத்தலையை போட்டால் நம்ம பல், நம்ம வயிறு, நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணு, அல்சரு எல்லாமே சரியாயிடுங்க. இந்த வெத்தலையில் அவ்வளோ பயன்கள் இருக்குது. ஆனால் இந்த கார்பரேட்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தயாரிக்கிற தின்பண்டங்கள்லாம் சேல்ஸ் ஆகாது அப்படின்றதால ஒரு பொருளையை கிளப்புனாங்க. என்னன்னா வெத்தலை போட்டால் வெள்ளை மாடு பாயும், படிக்கிற பசங்க வெத்தலை போடக்கூடாது அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி இப்போ வெத்தலையை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. இப்போ எல்லோரும் வெத்தலையை வந்து சாமி கும்பிடும் போது 2 வெத்தலையை எடுத்து போய் ஒரு பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வெத்தலையில் இவ்வளோ பயன்கள் இருக்குது. அதாவது நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, இது வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படும். ஆனால்